எங்களின் அன்பான வேண்டுகோளை ஏற்று எங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக, ஊக்கப்படுத்தும் விதமாக இங்கே வந்து எங்களை வாழ்த்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான சிறந்தாழ்ந்த நன்றி. குறிப்பாக ரவிக்குமார் அவர்கள், அவர் பேர் சொன்னாலே தெரிய வரும் விஷயம் என்னவென்றால், அவருடைய பிளானிங் என்ன எடுக்க போகிறோம் என்று 100% முடிவு செய்வார். அதில் கராராக இருப்பார். அதிலும் கோபப்பட தயங்க மாட்டார். அந்த வேலை சரியாக நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக. இந்த காம்பினேஷனில், இந்த குணங்களில் அவர் வந்து கமல் சார், ரஜினி சாரோட அவர் பண்ண பல சாதனை படங்கள் வந்து திரைப்பட சித்திரத்தில் மறைக்கப்பட முடியாத சில பக்கங்கள். அவருக்கு கோபம் தான் பலம்னா, இன்னொருத்தருக்கு கோபமே பட தெரியாது. அவர் தான் செல்வமணி. அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு முன் தமிழ் திரையுலகத்தில் பிரம்மாண்ட படங்கள் எடுத்தவர் செல்வமணி அவர்கள். பல வெற்றி படங்களை கொடுத்தவர். திரைப்பட கல்லூரியில் படித்தவர்களுக்கு ஒரு மரியாதையை சம்பாதித்து கொடுத்தவர். அது மட்டுமல்ல, இந்த தொழிற்சங்கங்கள், பல தொழிற்சங்கங்கள் அவர் தலைமையேற்று திரைப்படத்தில் தீர்க்க முடியாத பல சங்கடங்களை, சில பிரச்சனைகளை கடுமையான நேரத்தில் கூட சிரித்துக்கொண்டே அதை சரியான முடிவெடுத்து அந்த பிரச்சனையை முடித்து வைத்தவர் செல்வமணி அவர்கள். யார் வேண்டுமானாலும் அவரை சந்தித்து பிரச்சனைகளை சொல்லலாம். அதை அவர் சரியான முறையில் தீர்த்து கொடுப்பார். அப்படி ஒரு தலைமை பண்பாளர். அவர்களுக்கும் ராஜன் ஐயா என்றால் அவருக்கு நக்கீரன் என்று கூட பேச வைக்கலாம். காரணம், மனதில் எதிர்பட்டாலும் அவர் வந்து நேரடியாக எந்த தயக்கமின்றி சொல்லக்கூடியவர். அவர்களெல்லாம் இந்த விழா மேடையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து வாழ்த்துக்களை வழங்கி இருக்கிறார்கள். அதை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். அடுத்து என்னோட வேலை செய்த பல கலைஞர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள். சிங்கமணி சார் வந்து அவருக்கு டபுள் சம்பளம் கொடுக்கலாம். ஒன்று மைக்கு முன்னாடி, இது கேமராவுக்கு முன்னாடி நடிப்பார். அதுக்கப்புறம் கட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் கேமராவுக்கு பின்னாடி வந்து அவர் சொந்த கதைகளை சொல்லி கலகலப்பாக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு கலகலப்பான மனிதர். அப்புறம் ஷாம், அவர் வந்து எந்த ஷாட்லேயும் ஒரு 2 சொந்த டைலாக் போடாமல் அவருக்கு திருப்தி வராது. அப்படிப்பட்ட அற்புதமான நடிகர். அப்புறம் கேட்க வேண்டியது, சொல்ல வேண்டியதில்லை. நம்ம ரமேஷ் கண்ணா அவர்கள், அனுமோகன் அவர்கள், அவர்களின் இயக்குனர்கள் என்ற அந்த அனுபவம் எங்களுக்கு மிகவும் சிரமம் இல்லாமல் வேலை செய்ய முடிந்தது. அப்படிப்பட்ட கலைஞர்கள். மேலும் இந்த படத்திலே தாமோதரன் என்ற ஒளிப்பதிவாளர், கிருஷ்ணகுமார் என்ற கே மற்றும் காதல்மதி, நல்ல இசையை கொடுத்த ஆர்கே சுந்தர், இவர்களெல்லாம் எனக்கு மிகவும் பக்குவமாக இருந்து ஒரு சிறப்பான படத்தை உருவாக்க உதவியாக இருந்தார்கள். இதிலே பத்திரிகையாளர்கள் மத்தியிலே, மீடியா நண்பர்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நான் உங்களில் ஒருவர். இதை சொன்னவுடன் நீங்கள் நினைக்கலாம், இது என்னடா இடத்துக்கு தகுந்த போது சந்தர்ப்பவாதியாக பேசுகிறான் என்று நினைக்கலாம். சில தகவல்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீதர் பாலச்சந்தர் அவர்களின் படங்கள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அப்போது ஹிமாலயாவில் கட்டுரைகள் எழுதி அனுப்புவேன். எம்ஜி வல்லபன் அதை பிரசுரித்தார். எனக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுத்தது. சென்னைக்கு எம்ஜி வல்லபன் என்ற ஒரு பெயரை மட்டும் தெரிந்து கொண்டு சென்னைக்கு வந்தேன். அவரோடு நட்போடு இருந்தேன். அவர் சொன்னார், திரையுலகத்தில் உங்களுக்கு பலரையும் தெரிய வேண்டும் என்றால் பத்திரிகையாளனாக இருந்து பேட்டி கண்டு நம் பத்திரிகையில் எழுதுங்கள் என்று சொன்னார். அப்போது
சார் சைலன்ஸ் சார் ப்ளீஸ். ஒரு சீனியர் டைரக்டர் பேசிட்டு இருக்காரு. அப்போது பல கட்டுரைகள் அதில் பிரசுரமானது. பத்திரிகையாளராக நான் அதில் பணியாற்றி கொண்டிருந்தேன் ஃப்ரீலான்சராக. அப்புறம் அதில் கூட மௌனம் என்று ஒரு கதையை பிரசுரித்தார், என்னுடைய கதையை. அது கேசி ஃபிலிம்ஸ் அவர்கள் வந்து முதலிரவு என்ற சொல்லி எடுத்தார். அப்புறம் 16 வயதிலே படத்தை பற்றி ஒரு ரைட்டப் எழுதினேன். அதை பார்த்த பாரதிராஜா அவர்கள் யார் இந்த பையன் என்று கேட்டிருக்கிறார். என்னை பற்றி சொன்னவுடன் பார்க்க வேண்டும் என்றிருந்தார். நான் அதை பெரிய அரிய சந்தர்ப்பமாக எண்ணி அவரை சந்தித்தேன். அப்போது அவரோடு ஏற்பட்ட பழக்கம். என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்று அவர் வந்து உதவியாளராக ஏற்றுக்கொண்டார். இப்படி என்னுடைய திரையுலக வாழ்க்கைக்கு நான் பத்திரிகையாளராக இருந்தது ஒரு பாலமாக அமைந்தது. அதனால தான் நான் உங்களில் ஒருவன் என்று சொன்னேன். மற்றபடி எனக்காக சொல்லவில்லை, நாங்கள் தெரியும் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பின்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணப்பட்டது. அதனால தான் சொல்லுகிறேன். அதனால உங்களின் அன்பான பணிவான பண்பான விமர்சனத்தால் இந்த படத்தை வெற்றி பட செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன்.